Welcome to Live and Save Answer channel. இன்னைக்கு February 17th ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes ஓட banking awareness video courses available now with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription க்கு successful double diamond coupon code use பண்ணீங்கன்னா you can get it in 50% offer. So the first news is Global Tourism Resilience Day. ஸோ இந்த ஒரு டே எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா February 17th. ஸோ அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளியில் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு டே தான் இது. டூரிசம் பேஸ்ட் எல்லாத்தையும் ரெசிலன்ஸ் பண்ணணும், டூரிசம் ரிலேட்டடாக என்ன மாதிரியான அடாப்டபிலிட்டி இருக்கணும், குளோபல் டூரிசமை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரல் டே தான் இது. அண்ட் வேர்ல்டு ஹாஃப் மேரத்தான் ரெக்கார்டை வந்து பார்சிலோனாவில் ஒருத்தர் வந்து பிரேக் பண்ணியிருக்காரு வித் த டைமிங் 56 minutes and 42 seconds. ஹீஸ் த ஒன். அண்ட் யார் அந்த நேம் அப்படின்னா ஜேக்கப் கிப்ளிமோ அப்படின்றவர் தான் அது. ஸோ 56 minutes 42 seconds அந்த ரெக்கார்ட் டைம். ஹீ டிஃபீட்டட் யார் ப்ரீவியஸ் ரெக்கார்ட் ஹோல்டர் அப்படின்னா யூமிஃப் கெச்சல்ஜா அப்படின்றவங்க தான். ஸோ அவரோட ரெக்கார்டை வந்து ஹீ பெட் 48 seconds வந்து ஃபாஸ்டராக வந்திருக்காரு ப்ரீவியஸ் வேர்ல்டு ரெக்கார்டை விட. தட் இஸ் த திங் ஹியர். தென் 13 degrees Celsius நோ விண்ட். ஸோ சர்டன் டைம்ஸில் தே டூ ஆல்சோ செக் த விண்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்குது, விண்டோட எவ்வளோ ஸ்பீடில் இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணியும் தே வில் கேல்குலேட் சில கான்ட்ரவர்சிஸ்லாம் ஐஸா. ஸோ வெதர் கண்டிஷன்ஸும் தே வில் ஆல்சோ செக். ஸோ இப்போது இந்த வேர்ல்டு ஹாஃப் மாரத்தான் ரெக்கார்டை வந்து பார்சிலோனாவில் ஜேக்கப் கிப்ளிமோ அவர் வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. ஸோ தேட்ஸ் இட். தென் விச் பெவரேஜ் பிராண்ட் வந்து தம்ஸ் அப்பை ரீப்ளேஸ் பண்ணி ஐபிஎல்லோட 2025 கோ ப்ரெசென்டராக லான்ச் ஆகிருக்காங்க அப்படின்னா கேம்பா கோலா. ஸோ அது என்ன கேம்பா கோலா, கொக்கோ கோலா வேறு கேம்பா கோலா வேறு போல். ஐ சர்ச்ட் அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ இட் இஸ் ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்டோடது. தம்ஸ் அப் கொக்கோ கோலாவோடது தம்ஸ் அப்போடது போல். ஸோ தே ரீப்ளேஸ்ட் இட். ஸ்பின்னர் அண்ட் ராஷ்கிக் குளூக்கோ எனர்ஜி ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க் இது. அதில் இது ரிலேட்டடும் இது வந்து ஸ்பின்னர் வந்து நம்ம ரீசெண்டாக தானே பார்த்தோம். நம்ம முத்தையா முரளிதரன் அவரோட சேர்ந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டரோட சேர்ந்து தே லான்ச்டு திஸ். ஸோ நான் இப்போது இனிமேல் வந்து ஐபிஎல் 2025 கோ ப்ரெசென்டர் அப்படின்னு நியூஸில் ஒவ்வொரு பிரேக் அப்பையும் நாட் நியூஸ் அந்த ஐபிஎல் நடக்கும்போது வி நோ கேம்பா கோலா வில் பி த கோ ப்ரெசென்டர். ஸோ பெங்காலி வோக்கலிஸ்ட் அண்ட் கம்போசர் 83 yearsல ஹீ பாஸ்ட் அவே. ஹீ இஸ் த ஒன். அவரோட பேர் என்ன அப்படின்னா பிரதுல் முகபத்யா. ஸோ இவர் தான் இறந்து போயிருக்காரு. ஸோ இவரோட ஃபேமஸ் சாங்ஸ் எல்லாம் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோக் மியூசிக்கை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெங்காலி கல்ச்சர் ஐடென்டிட்டிலாம் வந்து அவரோட மியூசிக்கல் ஸ்டைலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் போல். ஸோ ஹீ பாஸ்ட் அவே அட் 83. அதுக்கப்புறம் ஒரு வெட்டரியன் தெலுங்கு ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர் என்டிஆரை சினிமாக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ஷீ வாஸ் ஃபேமஸ். ஸோ அட் ஏஜ் ஆஃப் 1 or 2 ஷீ பாஸ்ட் அவே. யார் அவங்க அப்படின்னா கிருஷ்ணவேணி. ஸோ ஷீ இஸ் த ஒன். அவங்க இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தவிர ஷீ இஸ் ஆல்சோ அன் ஆக்டர். கச்சா தேவயானி அப்படின்னு சொல்லிட்டு 1938 ஷீ இன்ட்ரடியூஸ்ட். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் நம்மளுக்கு தேவையில்லை. லோக்கல் கவர்னன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 2024. ஸோ இதில் எந்த ஸ்டேட் டாப் ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸாக கர்நாடகா தான். ஸோ நிறைய ரீசன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதில் உள்ள டைமென்ஷன்ஸில் 2 டைமென்ஷன்ஸில் 6 டைமென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ யூஸ்வலாக வி வுட் சே இண்டிகேட்டர்ஸ் ஃபார் அன் இண்டெக்ஸ். ஸோ அதில் வந்து இங்கே வந்து டைமென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த 6 டைமென்ஷனில் 2 இதில் கர்நாடகா வில் பி டாப்பிங். ஸோ அது என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்துடலாம். திஸ் இஸ் த ஒன். பிஐபியில் ரிலீஸ் ஆன டாக்குமெண்ட். ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க மோஸ்ட்லி அப்படின்னா திஸ் வாஸ் ரிலீஸ்டு பை யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் எஸ்பி. ஹீ இஸ் அ ப்ரொஃபஸர் எஸ்பி ஷிங் பாக்யல். அவர் வந்து இப்போ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக இருக்காரு. ஸோ ஹீ ரிலீஸ் த ரிப்போர்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவல்யூஷன் டு பஞ்சாயத் ஸ்டேட்ஸ்ன்னு நியூ டெல்லியில் ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ டெவல்யூஷன் டு ரூரல் லோக்கல் பாடிஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்தும் த டெவல்யூஷன் ஹேஸ் பீன் இன்க்ரீஸ்ட். இந்த ஒரு ரிப்போர்ட்டில் வாட் தே ஆர் சேயிங் இந்த மேஜரானா இந்த ரிப்போர்ட்டே வந்து 2013-14 2021-22 வரையும் என்ன மாதிரியான சேஞ்சஸ் அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு கம்பேரிசன் டேட்டாவும் கொடுத்துருப்பாங்க. ரூரல் லோக்கல் பாடிஸ்க்கான ஃபண்ட்ஸை வந்து மானிட்டர் பண்ணணுன்ற மாதிரியும் அந்த
மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து சொல்லியிருப்பார். தென் உத்தரப்பிரதேஷை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருப்பார். பிகாஸ் அவங்களோட உத்தரப்பிரதேஷோட பர்ஃபார்மன்ஸ் வாஸ் குட். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து உத்தரப்பிரதேஷ் வாஸ் இன் சம் 5th பொசிஷன், இப்போ 15th பொசிஷன், இப்போ 5th பொசிஷனுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் உத்தரப்பிரதேஷ் காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ சேம் லெவல் தான் திரிபுராவும் காட்டியிருப்பாங்க. ஸோ தே மைட் ஆல்சோ டன் 17th 7th பொசிஷன் சம்திங் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வி ஷால் சி தேட் டூ. கர்நாடகா தான் டாப்ஸ் திஸ் டெவல்யூஷன் ரேங்கிங். ஆஃப்டர் தேட் கேரளா இருக்குது, நம்ம தமிழ்நாடு இருக்கோம். ஸோ அதில் உத்தரப்பிரதேஷை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருப்பார். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் 10 ஸ்பாட் ஜம்ப் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த ரிப்போர்ட் அப்படின்னா, ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவல்யூஷன் டு பஞ்சாயத்ஸ் இன் ஸ்டேட்ஸ் அண்ட் இண்டிகேட்டிவ் எவிடன்ஸ் பேஸ்டு ரேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இதை க்ரியேட் பண்ணது வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ IIPA ஃப்ரம் நியூ டெல்லி. அவங்க தான் வந்து இதை மொத்தமாக காம்ப்ரிஹென்சிவாக க்ரியேட் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த இமேஜஸ் அபவுட் தெம். ஸோ இதில் UP 15th ரேங்க் 5th பொசிஷன்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தீஸ் திங்ஸ் வேர் ப்ரைஸிங் UP. இதில் திஸ் ஒன் இஸ் நாட் மச் அக்செப்டபிள், பட் யா. தென் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட விஷன், விக்சித் பாரத் விஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கிராம் ஸ்வராஜ் மூலியமாக வி ஹாவ் டு அச்சீவ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் ஓவரால் பஞ்சாயத் டெவல்யூஷன் இண்டெக்ஸே வந்து 6 டைமென்ஷன்ஸில், இந்த 6 தான் டைமென்ஷன். வாட் ஆர் ஆல் த டைமென்ஷன்? ஃப்ரேம் ஒர்க், ஃபங்க்ஷன், ஃபினான்சஸ், ஃபங்க்ஷனரிஸ், 4 Fs. அதுக்கப்புறம் கேபிட்டல் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ், அக்கௌண்டபிலிட்டி. என்னது? ஃப்ரேம் ஒர்க், ஃபங்க்ஷன், ஃபினான்சஸ், ஃபங்க்ஷனரிஸ், கேபிட்டல் என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ இந்த 6 ஃபங்க்ஷனலிஸையும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுன்றதும் பார்த்துருப்பாங்க. இந்த ரிப்போர்ட்டை IIPA தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. 2013 to 2021 த டெவல்யூஷன் வந்து 43% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ராஷ்ட்ரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் அதை வந்து லான்ச் பண்ணாங்க இன் 2018. அதனால கெப்பாசிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் காம்போனன்ட், இந்த 5th காம்போனன்ட் இருக்கு இல்லையா, இது வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃப்ரம் 44 to 54 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, விச் இஸ் 10% மோர். அண்ட் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன், அதுவும் வந்து ட்ரெமெண்டஸ் எஃபர்ட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்டேட்ஸும் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் நல்ல லோக்கல் பாடிஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. தென் அதுவுமே வந்து 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு to 50.9%. ஸோ டாப் 10 ஸ்டேட்ஸ் என்னென்ன, இந்த டாப் 10 ஸ்டேட்ஸை எப்படி பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னா, அந்த பஞ்சாயத் டெவல்யூஷன் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட ஸ்கோர் வந்து மோர் தென் 55% இருந்துச்சுன்னா இந்த டாப் 10 இருக்கும். ஃபர்ஸ்ட் இஸ் கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மகாராஷ்டிரா, UP, குஜராத், திரிபுரா, ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், சத்தீஸ்கர். ஸோ இதில் 50 to 55 ரேஞ்சில் இருக்கிறது யாருன்னா ஆந்திர பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ், மத்திய பிரதேஷ் அண்ட் ஒடிசா. ஸோ இந்த அதாவது 55க்கு மேலே இருக்கிறது டாப் 10ன்னு சொல்லிட்டாங்க. 50 to 55 ரேஞ்சில் இருக்கிறது யாருன்னா ஆந்திரா. வி கான் சே AP ஏன்னா அருணாச்சல் பிரதேஷ் இருக்கிறதுனால வி கேன் சே ஆந்திரா, ஹிமாச்சல் பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஒடிசா. ஸோ தீஸ் ஆர் த ஸ்டேட்ஸ் இன் 50 to 55 ஸ்கோரில் இருக்குது, விச் இஸ் மீடியம் ஸ்கோரிங் ஸ்டேட்ஸ்ன்னு பேர். ஸோ சக்ஸஸ் ஸ்டோரிஸ் UPயை பற்றி இது வரையும் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் திரிபுரா, அது வந்து 13th பொசிஷன்லேருந்து 7th பொசிஷன். 13th பொசிஷன்லேருந்து 7th பொசிஷனுக்கு வந்திருக்கும். தட் இஸ் ஆல்சோ அன் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ ஓவரால் டெவல்யூஷன் இண்டெக்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த திங், ஸ்டேட் ஒரு ஸ்கோர் எவ்வளோ, நேஷ்னல் ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட் அப் டு பீகார் அண்ட் சிக்கிம் வரையுமே எவ்ரி ஸ்டேட் வில் பி in and above national average. அதுக்கப்புறம் these are the states which will be below the thing. ஸோ ரொம்ப கடைசியில் இருக்கிறது தாதர் அண்ட் நாகர் ஹவேலி அந்த மாதிரியானது இது. ஸோ தேட் இஸ் த லாஸ்ட் ஒன் டு பிளேஸ் ஹியர். இந்த டெவல்யூஷன் இண்டெக்ஸஸோட டைமென்ஷன் பேஸ்டு 6 டைமென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது பேஸ்டும் ரேங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேம் ஒர்க். ஸோ இங்கே வந்து அப்படி தான் நினச்சி ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மேண்டேட்ரி ஃப்ரேம் ஒர்க்கில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது கேரளா. ஸோ நம்மளோட பொசிஷன் இதில் எங்கே இருக்குன்னா ஹியர். ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு தான் வந்து ஃபங்க்ஷனல் டெவல்யூஷனில் ஃபர்ஸ்ட்.
ஸோ அது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தென் கர்நாடகா வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் அதில் வந்து தே ஆர் த ஃபர்ஸ்ட். குஜராத் வந்து கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் பர்சனல் மேனேஜ்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. தென் தெலுங்கானா வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரென்தனிங் இன்ஸ்டிடியூஷனல் விஷயங்களில் தட் தே வில் பி ஃபர்ஸ்ட். அண்ட் கர்நாடகா வில் பி இன் ட்ரான்ஸ்பரன்சி அண்ட் நியூ ஸ்டாண்டர்ட்ஸில் தட் தே வில் பி ஃபர்ஸ்ட். ஸோ 73rd அமெண்ட்மெண்ட்டில் தான் வந்து கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸில் பஞ்சாயத்ஸை வந்து ஆட் பண்ணாங்க. பார்ட் 9 பஞ்சாயத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 16 ஆர்டிகல்ஸோட தே ஆடட் இட் இன்டு இட். ஸோ இது வந்து அவங்க கொடுத்துருக்கிறதுனால பிஏபியில் கொடுத்துருக்கிறதுனால இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ மேக் அ நோட் ஆஃப் இட். அதுக்கப்புறம் டெவல்யூஷன் இண்டெக்ஸை இண்டிபெண்டன்ஸ் இன்ஸ்டிடியூட்டான IIPA தான் வந்து ரெடி பண்ணுவாங்க. 2023-24க்கான பேப்பர் தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ தேட்ஸ் இட். ஸோ நம்மளுக்கு வந்து தேவையானதெல்லாம் இப்போது பார்த்தாச்சு. அதில் என்ன ஹைலைட் பண்ணியிருக்கோ அது மட்டும் பார்த்துட்டு இஃப் யூ ரைட் ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு 6 ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எது, ஓவரால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எது, அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 5 ஸ்டேட்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் 50 to 55க்குள்ளே இருக்கிற ஸ்டேட்ஸையும் எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அது திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணால் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஸ் பேங்க்கோட 104 crore இன்வெஸ்ட்மெண்ட் இன் அசோகா யூனிவர்சிட்டி. அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா PhD அண்ட் போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச்காக தான் இந்த ஒரு விஷயம் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் அட்வான்ஸ்டு ரிசர்ச் லேப்ஸ் டெவலப் பண்ணணுன்றதுக்காக தே ஆர் இன்வெஸ்டிங் இன் தட். ஸோ அவ்வளோதான். அதனுடைய கீ இனிஷியேட்டிவே இந்த ஒரு பேரில் தான் வந்து ப்ரோக்ராம் மூலயமா தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. கோபில்டிங் இன்டர் டிசிப்ளினரி சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் அட் அசோகா யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஃபோக்கஸ் ஏரியாஸ் வில் பி நியூரோ சயின்ஸ், பிஹேவியரல் ஸ்டடீஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் ரிசர்ச். ஸோ இந்த பிஹேவியரல் ஸ்டடீஸ், ஸோ ஐ டூ ஹாவ் எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்ட். என்னோட PG டிகிரி இஸ் somewhat mixed with that. ஸோ அதில் பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் வந்து இட் வில் பி சம்திங் இன்ட்ரெஸ்டிங். ஸோ உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரியும் இருக்கும், ஆனால் புரியாது. Since the professor who took for me the behavioral economics எடுத்தவங்க வந்து she is a என்ன மாதிரியான பர்சன்னா ரீட் மோர் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரியில் என்னென்ன புக்ஸ் ரீட் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. ஆல்சோ ஷீ வில் கிவ் அந்த லிப்ஜினோட லிங்க்கும் கொடுத்துருவாங்க. ஸோ வி ஹாவ் டு ரீட் அண்ட் வி ஹாவ் டு ரைட் த எக்ஸாம். அது வந்து பயங்கரம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சம்டைம்ஸ் யூ வில் ஃபீல் இதுதான் சில ஆட்ஸ் பார்க்கும்போது யூ வில் டீகோட் ஒரு வேளை இதெல்லாம் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேட்ஸ் அ சம் இன்ட்ரெஸ்டிங் திங் சப்ஜெக்ட் அது. அசோகா யூனிவர்சிட்டி 400 crore வந்து 2016 ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் எக்ஸ்பேன்ஷனுக்காக தே ஆர் டொனேட்டிங். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட பாஸ்ட் ஃபண்டிங். யூனிவர்சிட்டி ஆக்சிஸ் பேங்க் வந்து இந்த வேர்ல்டு கிளாஸ் ரிசர்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதில் அசோகா யூனிவர்சிட்டியை தே ஆர் மேக்கிங் யூஸ் ஆஃப் இட். அவ்வளோதான். தென் செபியோட ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் போர்ட்டல் எதுக்காக லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ் ரீசன் தான், டு ஸ்ட்ரீம்லைன் ரிப்போர்ட்டிங் அண்ட் என்ஹான்ஸ் ட்ரான்ஸ்பரன்சி இன் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன். ஸோ ஒரு கம்பெனி லிஸ்டட் ஆகிடுச்சு, லிஸ்டட் கம்பெனி ஆகிடுச்சு இன் எனி ஆஃப் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், NSE-யாக இருக்கலாம், BSE-யாக இருக்கலாம். ஸோ எதுலையாவது ஒரு இதில் ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு திங் தே ஆர் கோயிங் டு டேக் இந்த கம்பெனி ரிலேட்டடாக என்ன ஒரு இது பண்ணாலும், நாட் த டே டு டே ஆக்டிவிட்டீஸ், பட் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுறாங்க, புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஒரு லிமிட்டுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்ரி திங் ஹாவ் டு பி அவங்க வந்து இன்டிமேட் பண்ணியிருக்கணும். செபிக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும். அதுக்கப்புறம் லிஸ்டிங் பண்ணும்போது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும்போது அந்த வாட் டு சே மார்க்கெட் டைமிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தே ஹாவ் டு அனௌன்ஸ். ஸோ இதெல்லாம் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு CFO ஒரு COO யாரை சேஞ்ச் பண்ணாலும், ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டரில் ஒருத்தரை சேஞ்ச் பண்ணாலும், இல்லை அவங்களோட கம்பெனியில் இருந்து வேறு ஒரு கம்பெனிக்கு ஏதாவது அவங்க டிரான்சாக்ஷன் இஸ் லோன் மாதிரி கொடுத்துருக்காங்க, இல்லை ஒரு பேங்க் கேரண்டி வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எவ்ரி திங் ஹேஸ் டு பி செட். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ட்ரஸ்ட், ஏன்னா வி ஆர் அ ஷேர் ஹோல்டர் இல்லையா. ஸோ நம்ம என்ன தான் போர்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலைனாலும் வி ஹாவ் டு நோ, வி ஹாவ் த ரைட்ஸ் டு நோ. ஸோ அதனால தான் இந்த ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷனை
ஒரு போர்ட்டலில் இனிமேல் நம்ம தனியாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பரன்சி இருக்கும் இனிமேல். ஸோ அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் இது. ஸோ ரிப்போர்ட்டிங் ரிலேட்டட் டு பார்ட்டி டிரான்சாக்ஷன் லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாகவும் டைம்லியாகவும் டிஸ்க்ளோஷர் பண்ணணும். அண்ட் இதன் மூலயமா இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக செபி இஸ் டூயிங் ஸோ. broader efforts to create a transparency and accountable security market in Indiaக்காக SEBI is doing so. Then related party transaction ஓட போர்ட்டலில் இப்போது டிஸ்க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் every company has to disclose their related party transaction in structured manner, reducing the risk of financial misconduct. ஸோ இனிமேல் வந்து தே ஹாவ் டு டைம்லியாக சப்மிட் பண்ணணும். அதுதான் அவங்களுக்கு தனியாக ஒரு போர்ட்டலே கொடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு போர்ட்டலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னா, இந்த ஆர்பிடி டிஸ்க்ளோஷர் பண்ணுறதுக்கான அப்லோடும் ட்ராக்கும் பண்ணலாம். எரர்ஸ் இல்லாமல் டிலே இன் ரிப்போர்ட்டிங் நடக்காமல் தே கேன் டூ. செபி வந்து இட் வில் மானிட்டர் எஃபெக்டிவாக இது எல்லாத்தையுமே வந்து தே வில் மானிட்டர். கார்ப்பரேட்டோட அக்கௌண்டபிலிட்டிக்கும் வந்து இந்த ஒரு போர்ட்டல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட் இஸ் திஸ் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கும் இன்னொரு கம்பெனிக்கும் நடுவில் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் தான். தேட் கம்பெனி கேன் பி சப்சிடரி, டைரக்டர்ஸ் ஆர் கீ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் தேர் ரிலேட்டிவ்ஸாக கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு நடுவில் ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா இட் ஹேஸ் டு பி ரிப்போர்ட்டட். ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா இந்த கம்பெனியில் அப்படின்றத வந்து அந்த டிரான்சாக்ஷன் மூலியமாகவே யூ கேன் நோ. ஸோ மெட்டீரியல் ஆர்பிடிஸ் அப்படின்னா டிரான்சாக்ஷன் எக்ஸீடிங் 1000 crore or 10% ஆஃப் த கம்பெனியோட ஆனுவல் கன்சாலிடேட்டட் டர்ன் ஓவரை ஒருத்தவங்க டிரான்சாக்ட் பண்ணுறாங்க அதுக்கு மேலே அப்படின்னா ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் முன்னாடியே வாங்கிட்டு தான் அந்த டிரான்சாக்ஷன் பண்ணணும். அதுதான் மெட்டீரியல் ஆர்பிடிஸ். ஸோ தட்ஸ் இட். தென் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து கிஃப்ட் சிட்டியில் அவங்களோட பிரான்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்னென்னா, ஆப்வியஸ் ரீசன் கிஃப்ட் சிட்டி ஏன் இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த ஒரு பிரான்ச் ஏன் அவங்க மேக் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சிடும். ஸோ ஆஃப் ஷோர் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ கிஃப்ட் சிட்டின்னா என்னென்னா, நம்ம இந்தியாவிலே இருக்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர். ஸோ நம்மளோட லேண்டுக்குள்ளே தான் இருக்குது, நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. பட் we will treat that particular land part as an international institute. ஸோ அங்கே ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா வெளிநாட்டில் இருக்க டிரான்சாக்ஷன்ஸ், ஸோ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸஸ் எல்லாத்தையுமே வந்து தே கேன் ஹேண்டில். அதனால தான். அண்ட் அவங்களோட கெப்பாசிட்டி வில் இன்க்ரீஸ். அதனால் தே ஆர் டூயிங் ஆஃப்ஷோர் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஆல்ரெடி 101 பிரான்ச்சஸ் வந்து குஜராத்தில் மட்டுமே இருக்குது. தே ஆர் விச் இஸ் எய்ம்ஸ் டு க்ரோ. அவங்களோட பிஸ்னஸ் வந்து 15,000 crore மாறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ தே ஆர் டூயிங் ஸோ. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் வந்து IFSC கிஃப்ட் சிட்டியில் தான் இருக்குது. கிராஸ் பார்டர் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தே ஆர் டூயிங். ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்ஸை வந்து இப்போது ரீசெண்டாக லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் மூலயமா விச் மேக்ஸ் கிஃப்ட் சிட்டியை வந்து அட்ராக்டிவாக மாற்றுது. ஸோ இந்த லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீமில் எவ்வளோ லேக் we can do அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அதை என்ன லிமிட் LRS மூலயமா வாட் இஸ் த லிமிட் தேட் அ பர்சன் கேன் ட்ரான்சாக்ட் இன் இந்தியா அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின். இது ஏற்கனவே ஏதோ ஒரு எக்ஸாமில் கேட்ட மாதிரி ஞாபகம். பட் ரெகுலேட்டரி பாடி எக்ஸாமில் ஒரு இதில் கேட்டாங்க. ஐ எம் ஷுர் அபவுட் தட். பட் டூ ரீகால் பண்ணி பாருங்கள். ஆல்சோ 2011 it was created குஜராத்தோட இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் டெக் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் IFSC was created there. So what is this liberalized remittance scheme? லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னா இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ். நம்ம இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருக்கிறவங்க ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதன் மூலயமா நம்மளோட ஃபண்ட்ஸை வந்து ரெமிட் அண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் ஒரு லிமிட் செட் பண்ணியிருக்காங்க RBI. அந்த அமௌண்ட், அந்த லேக் எவ்வளோ அப்படின்றத டூ கமெண்ட். நெக்ஸ்ட் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். ஸோ இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ஃபினான்ஷியல் இயர் 26, அதாவது வரப்போகிற ஃபினான்ஷியல் இயர் from April 1, 2025 to March 2026. ஸோ இந்த டயத்தில் இந்தியன் பேங்க்ஸோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் டிக்ளைன் ஆகும்.
அது எவ்வளோ டிக்ளைன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is 25 basis points rate cut reducing. ஸோ அது டிக்ளைன் ஆகிறதுக்கு ரீசன் வந்து ஆர்பிஐயோட ரேட் கட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் திஸ் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ஸ் அப்படின்னா, திஸ் இஸ் த திங். ஸோ நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் டிசம்பர் 2024 வந்த இதில் உள்ள டேட்டா. ஸோ அது திரும்ப நான் 2 to 3 days ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றதுனால ஐ எம் யூஸிங் திஸ் ஆஸ் அ சான்ஸ். ஓகே, டோன்ட் மைண்ட் இட். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ஸ் வந்து ஒரு ஃபினான்ஷியல் மெட்ரிக். நம்மளோட பேங்க்கில் உள்ள ஏர்னிங்ஸ் இருக்கு இல்லையா, ஏர்னிங்ஸ் அதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுறோம் அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பேங்க் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணுமா அப்படின்னா, நம்ம டெபாசிட்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு பே பண்ணணும். எஃப்டி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மக்கிட்ட பே பண்ணணும். ஆர் பேங்க்கே வேறு பேங்க்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வாங்கலாம். என்பிஎஃப்சிஸோட மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டே வந்து பேங்க்கும் மியூச்சுவல் ஃபண்டும் தான். ஸோ அதுலேயும் தே கேன் கெட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இன் வாட் திஸ் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படின்னா, ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு அவங்க ஏர்ன் பண்ணுறது மைனஸ் அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது சப்ராக்ட் பண்ணி வர அமௌண்ட் தான் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். ஸோ நம்ம இந்தியாவில் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் 2024 ரிலீஸ் ஆனதில் அப் டு செப்டம்பர் வரையும் தான் தே கேவ் அஸ் த ரிப்போர்ட். ஸோ மொத்தமாக பிஎஸ்பிஸ், ப்ரைவேட் பேங்க்ஸ், பிஎஸ்பிஸ்னால் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ், இவங்க எல்லாருக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கொடுத்துட்டு இவங்க எல்லாரையும் சேர்த்து ஆல் த ஷெட்யூல்ட் கமர்ஷியல் பேங்க்ஸோடது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3.5% கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போவே 3.5% இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபிப்ரவரியில் ஆஃப்டர் த ஆர்பிஐயோட அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் 25 பேசிஸ் பாயிண்ட் ரிடக்ஷன் இன் ரெப்போ ரேட் இன்னும் இது ஃபர்தராக கம்மியாகும். மேபி த ரிடக்ஷன் வில் ரீச் அப் டு 3% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஜூனில் நம்மளுக்கு ஜூன் 2025 வந்து இந்த எஃப்எஸ்ஆர் வரும். பை ஆனுவல் ரிப்போர்ட் இது. ஸோ அப்போ நம்ம பார்த்துக்கலாம் இஃப் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் தான் இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். மோஸ்ட்லி அது என்ன சொல்லணுன்றது நான் சொல்லிட்டேன். 10 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து இன் ஃபினான்ஷியல் இயர் 26 கம்மியாகும் பிகாஸ் ஆஃப் திஸ் ஆர்பிஐயோட ரெப்போ ரேட் கட். ஸோ லோவர் லெண்டிங் ரேட்ஸ் வில் ரெடியூஸ் த பேங்க்கோட ஏர்னிங்ஸ் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட். ஸோ டெபாசிட் ரேட்ஸ் வந்து அது மோர் ஸ்லோலி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் லிக்விடிட்டி கன்ஸ்ட்ரைனும் இருக்குது. அந்த லிக்விடிட்டி கன்ஸ்ட்ரைனால தான் வந்து ஆர்பிஐ இஸ் இம்போசிங் விஆர்ஆர் வந்து நம்ம அன்றைக்கி பார்த்தோம் இல்லையா. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஃப்ளோட்டிங் ரேட் லோன்ஸில் தே வில் பி சேஞ்சஸ் லைக் ஹவுசிங் எஸ்எம்இஸோட லோன்ஸில் ஃப்ளோட்டிங் ரேட் லோன்ஸாக இருந்தால் தேர் வில் பி சேஞ்சஸ். அண்ட் டெபாசிட் ரேட்ஸ்லேயுமே வந்து ஸ்லோவராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. லாங் டேர்ம் இம்பேக்ட் என்ன 3% ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. FY24 3.5% இருக்குன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸ்லோவர் லோன் க்ரோத் அண்ட் லோவர் ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெபாசிட் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், லோன் ப்ரைஸிங், லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்தையும் பேங்க்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டு ஹாவ் தேர் சஸ்டைன்டு ப்ராஃபிட். அவ்வளோதான். இன்கேஸ் if anyone doesn't know what is 1 basis points அப்படின்னா 0.01%. ஸோ 10 BPS அப்படின்னா 0.10, 100 BPSனால் 1%. ஸோ that's it. ரெண்டு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் merged to create ஜியோ ஹாட்ஸ்டார். அது ஏதோ ஒரு நாள் ஃபுல்லாக ஏதோ அது ரிலேட்டடாக ஏதோ ப்ரோமோ போட்டுகிட்டே இருந்தாங்க போல். வீட்டிலலாம் ரொம்ப காண்டாயிட்டாங்க. ஸோ வாட் இஸ் தேட் அப்படின்னா ஜியோ அண்ட் ஹாட்ஸ்டார் ரெண்டு merge ஆகிருக்கு. ஜியோ சினிமா அண்ட் டிஸ்னி ஹாட்ஸ்டார் ரெண்டுமே merge ஆகிருக்கு. அவ்வளோதான். இப்போ எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க, எவ்வளோ இது பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ தே ரெடியூஸ்டு த ஏதோ ஒரு டைமிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போது. they were speaking that ஒரு ஒன்று இல்லைன்னா 2 வீடியோஸ் தான் they can see per month for free அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது போல். ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஆஃப் த இயர் மேல் அவார்ட் யாருக்கு கொடுத்தாங்க? இந்த அவார்ட் மோஸ்ட்லி என்ன ஆன் த ஹோல் என்ன அப்படின்னா 2025 ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏஸ் அவார்ட். இந்த அவார்டு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஆஃப் த இயர் மேலுக்கு வந்து ஹீ இஸ் த ஒன். இது யாருன்னு தெரிலனா தட்ஸ் ஓகே. பிஆர் ஸ்ரீஜேஷ். ஸோ ஹீ இஸ் த நம்மளோட பாரிஸ் ஒலிம்பிக் மெடல் வின் பண்ணாங்க இல்லையா, பிரான்ஸ் மெடல் இன் ஹாக்கி.
அதில் வந்து ஹீ வாஸ் த ஒன். திஸ் இஸ் த பிக்சர். ஸோ அது அவருக்கு கொடுத்துட்டாங்களா. அப்போ ஃபீமேல் வந்து யாருக்காருக்கும் ஆப்வியஸாக நம்மளோட மனு பக்கருக்கு தான். ஸோ ஷீ ஆல்சோ ஒன் ஸ்போர்ட்ஸ் விமன் ஆஃப் த இயர். ஸோ 2 ஒலிம்பிக் மெடல் வின் பண்ணதுனால 2 அவார்ட். மும்பை கிரிக்கெட் டீம் வந்து 2023-24 ரஞ்சி ட்ராஃபி வின் பண்ணதுனால அவங்களுக்கு கிளப் ஸ்டேட் டீம் ஆஃப் த இயர் அவார்ட். அதுக்கப்புறம் நேஷ்னல் டீம் ஆஃப் த இயர்ன்ற அவார்டு வந்து இந்தியன் மென்ஸ் அண்ட் உமன் செஸ் டீமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பிகாஸ் தே 145th செஸ் ஒலிம்பியாடை வந்து கோல்டு மெடல் வின் பண்ணதுனால அவங்களுக்கு. இது மோஸ்ட்லி ஒலிம்பிக் அண்ட் நான் ஒலிம்பிக் ரெண்டுமே கொடுக்குறாங்க. ஏன்னா பிகாஸ் செஸ் இஸ் நாட் அ ஒலிம்பிக் கேம் இல்லையா. அதனால நான் ஒலிம்பிக் அண்ட் ஒலிம்பிக், அதுக்கப்புறம் பேரா ஸ்போர்ட்ஸ்லையும் எக்ஸலண்ட்டாக இருக்கவங்களுக்கும் அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தபடி பார்க்கும்போது சூப்பர் அச்சீவர்ஸ்ன்ற அவார்டு வந்து அவனி லேக்ரா, நவ்தீப் சிங், ஹர்வீந்திர சிங் இவங்களுக்குலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ஷூட்டிங் அண்ட் ரெஸ்லிங்கில் பிரதக், மணிக், நேஹா சாங்வான் அப்படின்றவங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க. தென் தீஸ் ஆர் த லைஃப் டைம் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ ஹாக்கிக்காகவே அவங்க லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணவங்க, ஐ மீன் நாட் சாக்ரிஃபைஸ், ஹாக்கிக்காகவே நிறைய விஷயங்கள் லைஃப் லாங் பண்ணதுக்காக குல்பக்ஸ் சிங் அண்ட் மேரி டிசவுசா சேக்வேரா. ஸோ இவங்க 2 பேருக்கும் அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். 200 million ஆகாஷ் மிசைல் டீல் வந்து இந்தியா அண்ட் ஃபிலிப்பைன்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ்னால், ஃபிலிப்பைன்ஸோட ஏர் டிஃபென்ஸ் ரீஜனல் டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து இப்போ என்ஹான்ஸ் ஆகும். ஸோ நம்மக்கிட்ட இருந்து ஃபிலிப்பைன்ஸ் வாங்குறாங்க இதை. ஏன் டிஆர்டிஓ தான் அதை க்ரியேட் பண்ணாங்க, ஆகாஷ் சிஸ்டம் அப்படின்றத. ஸோ நம்மக்கிட்ட வாங்கும்போது என்னென்னா காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், மொபிலிட்டி அண்ட் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால தே டிட் திஸ் டீல் வித் அஸ். ஸோ இதனால் நம்மளோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாகும். ஆல்ரெடி 2022 இருந்து இப்போ 2024 ஆஃப் மார்ச் வரையும் பார்த்தோன்னா 150% அதிகமாக இருக்குது, லீடிங் டு $2.40 billion. ஸோ பிரேசில், ஈஜிப்ட் இந்த 2 கண்ட்ரீஸுமே வந்து தே ஷோ இன்ட்ரெஸ்ட் இன் இந்தியன் மிசைல் டெக்னாலஜி அண்ட் தே ஆர் ரெடி டு பை என்று கூட வச்சுக்கலாம். இட் இஸ் வாட் இஸ் ஆகாஷ் மிசைல்னா மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். 25 kilometer ரேஞ்சில் வந்து தே கேன் அட்டாக். அது வந்து டார்கெட்டிங் வந்து ஏர்க்ராஃப்டாக இருக்கலாம், க்ரூஸ் மிசைலாக இருக்கலாம், ஏர் டு சர்ஃபேஸ் மிசைலாக கூட இருக்கலாம், த சேம் வே. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து 17 பிரிக்ஸ் சமிட் ரியோ டி ஜெனீரோவில் ஜூன் மாதம் நடக்க போகுது. அதனுடைய மேஜர் அஜெண்டா என்னென்னா குளோபல் கவர்னன்ஸ் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அமாங் மெம்பர்ஸ் வந்து கொண்டு வரணும். ஆல்ரெடி ட்ரம்ப்போட 100% டேரிஃப் லிஸ்ட்டில் பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ let's see how it is going to be அப்படின்னு சொல்லிட்டு these are the new members. ஆல்ரெடி பிரிக்ஸோட ஃபுல் ஃபார்மே என்ன, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. இதில் இவங்கெல்லாம் ஜாயின் ஆனாங்க லாஸ்ட் இயர். ஈரான், ஈஜிப்ட், எத்தியோப்பியா, யுஏஇ, சவுதி அரேபியா. இப்போது டர்க்கி, அசர்பைஜான் அண்ட் மலேசியா வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. தே வாட் டு சே அப்ளைடு ஃபார் மெம்பர்ஷிப். ஸோ 2009 ஃபவுண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். அப்போ இருக்கும்போது BRIC அப்படின்னு தான் இருந்துச்சு. ஒரு எக்கனாமிஸ்ட் எழுதின ஒரு இதெல்லாம் வாட் இஸ் தேட்னா, இப்போ எப்படி US, ரஷ்யா, UK அப்படின்றதெல்லாம் வந்து குளோபல் டாமினேட்டிங் கண்ட்ரிஸாக இருக்கும். ஃப்யூச்சரில் இந்த 3-4 கண்ட்ரிஸ் தான் வந்து டாமினேட்டிங் கண்ட்ரிஸ் ஆஃப்டர் 2020க்கு அப்புறம் இருக்கும் அப்படின்னு வந்து ஹீ ரோட். ஸோ அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி, ஹீஸ் ஆல்சோ அ ஜேர்னலிஸ்ட்னு நினைக்கிறேன், ஒரு நியூஸ் பேப்பரோட ஜேர்னலிஸ்ட். ஸோ அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி ஆமாம் வாங்க பிரிக்ஸ்னு ஒரு கண்ட்ரிஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இட் இஸ் ஸ்டார்டட் அஸ் பிரிக், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா ஆடட் இன் 2010. அவ்வளோதான். தென் மெட்டா ப்ராஜெக்ட் அண்டர் வாட்டர் வர்த் அப்படின்றது வந்து அப்ஜெக்டிவ் என்னென்னா, திஸ் இஸ் த திங், அண்டர் வாட்டரில் அந்த ஓஷனில் தே ஆர் கோயிங் டு டூ டிஜிட்டல் கனெக்டிவிட்டிக்காக அந்த பைப்லைன் வந்து போட போகிறாங்க. அவ்வளோதான். இந்த பைப்லைனோட கேப்பபிள் லென்த் வந்து 50,000 kilometer. இந்தியா, US, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா இந்த 5 கான்டினென்ட்டையுமே வந்து 5 கண்ட்ரீஸ் கனெக்டிங் 5 கான்டினென்ட்ஸுமே வந்து அவங்க ரெடி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. டீப் வாட்டர் ரூட்டிங் 7,000 meter வரையும் போகும் போல் பரியல் டெக்னிக் தான் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா டிஜிட்டல் கனெக்டிவிட்டி, ஏஐ சப்போர்ட், க்ளவுட் கம்ப்யூட்டிங் இதெல்லாம் என்ஹான்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட்.
இமேஜின் அ வேர்ல்ட் வித் மோர் விமன் இன் சயின்ஸ் கேம்பெயின் எந்த ஆர்கனைசேஷன் கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் யுனெஸ்கோ. ஸோ இதில் மேஜராக என்னென்னா, நம்ம ஆல்ரெடி February 11 பார்த்த மாதிரி இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் விமென் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸோட டேவை அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் கேம்பெயின் எல்லாமே வந்து பண்ணாங்க. 10th anniversary இந்த வருஷம். ஸோ அந்த இது ஸ்பெஷல் ஆக்கணுன்றதுக்காக யுனெஸ்கோ ஸ்டார்ட் பண்ண ஒரு கேம்பெயின் தான் இமேஜின் அ வேர்ல்டு வித் மோர் விமென் இன் சயின்ஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மொத்த டேட்டாலாம் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. விமென் வந்து 1/3 ஆஃப் த குளோபல் சயின்டிஃபிக் கம்யூனிட்டி தான் இருக்காங்க. ஸோ 2/3 இஸ் டாமினேட்டட் பை மென் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவோட சினாரியோ எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 43% ஸ்டெம் என்ரோல்மெண்ட் வந்து ஃபீமேல் தான் இருக்காங்க. எனிவே இட் இஸ் நாட் 50நாலும் we are nearing 50. பட் சயின்டிஸ்ட்னு பார்க்கும்போது ஒன்லி 18% தான் வந்து விமென் இருக்கும். ஸோ விச் இஸ் நாட் ஸோ குட். ஸோ வி ஹாவ் டு என்கரேஜ் தெம் டு டூ ஸோ. இந்த மாதிரியான சயின்டிஸ்ட்ஸ் மாதிரியான ஒர்க்கு வந்து விமென் ஹாவ் டு ஹாவ் தேர் அப்பர் ஹேண்ட். அதுக்கப்புறம் 10 ஸ்டெம் லீடர்ஷிப் ரோல்ஸ் எடுத்துக்கிட்டால் அதில் ஒன்று மட்டும்தான் விமென் இருக்காங்களாம். ஸோ 1/10th place தான் வந்து விமென் இருக்காங்கன்னா, அப்போ 9 மிச்சம் இருக்கிற 9 வந்து மென்னாக தான் இருக்காங்க. ஸோ this is called glass ceiling effect. அதாவது அப்பர் பொசிஷனில் விமனை வந்து போக விடாமல் பண்ணுறதுக்காக they will do certain things. ஸோ அதுவும் வந்து இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. தென் வாட் இஸ் தி ஸ்டெம் ஃபுல் ஃபார்ம் அப்படின்னா, இந்த இது வந்து சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேக்ஸ் அண்ட் மெடிசன். ஸோ அதுதான் ஸ்டெம். 2 M இருக்கும். சம்டைம்ஸ் வந்து STEM மட்டும்தான் இருக்கும். பட் 2 மேத்தமெட்டிக்கல் அண்ட் மெடிசன் ரெண்டையும் சேர்த்து தான் சொல்லியிருப்பாங்க. எவ்ரி வாய்ஸ் இன் சயின்ஸ் என்ற கேம்பெயினோட ஹேஷ்டேக். ஸோ யுனெஸ்கோவோட ஹெட் குவார்ட்டர் இஸ் இன் பாரிஸ், ஃப்ரான்ஸ். நேஷ்னல் ட்ரைபல் ஃபெஸ்டிவல் ஆதி மஹோத்சவ், அதோட ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, டு ப்ரமோட் ட்ரைபல் கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது வந்து நம்மளோட பிரசிடென்ட் திரௌபதி முர்மு. மேஜர் தயாச்சந்த் நேஷ்னல் ஸ்டேடியம் விச் இஸ் இன் நியூ டெல்லி, அங்கே 16th February ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஆதி மஹோத்சவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ட்ரைபல் அஃபேர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது, அந்த மினிஸ்ட்ரி ஆர்கனைஸ் பண்ண ஒரு மஹோத்சவ் தான் இது. ஸோ ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் அவங்கள வந்து ப்ராடர் மார்க்கெட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மஹோத்சவ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன மாதிரியான ட்ரைபல் பீப்புளுக்கு என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. ஸோ அதில் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ்க்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்காக என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. தென் எஜுகேஷனல் அண்ட் ஹெல்த் கேர் சப்போர்ட் ட்ரைபல் பீப்புளுக்கு என்ன பண்ணியிருக்கோன்றதை சொல்லியிருப்பாங்கன்னா, ஏக்லவ்யா மாடல் ரெசிடென்ட் ஸ்கூல் அண்ட் நேஷ்னல் மிஷன் ஆன் ட்ரைபல் ஹெல்த். ஸோ இந்த நேஷ்னல் மிஷன் ஆன் ட்ரைபல் ஹெல்த் என்னென்னா, சிக்கிள் செல் அனீமியா வந்து ட்ரைபல் பீப்புளுக்கு தான் அதிகமாக இருக்குன்ற ஒரு ரிசர்ச்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரைபல் பீப்புளை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த அனிமியா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப் அண்டில் ஒரு இயர்க்குள்ளே வி ஹாவ் டு ஃபைண்ட் எல்லாரையும் ஸ்க்ரீன் பண்ணியிருக்கணும். ஒருவேளை சிக்கிள் செல் அனிமியா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றது தான் அந்த நேஷ்னல் மிஷன் ஆன் ட்ரைபல் ஹெல்த். ஸோ வாட் இஸ் திஸ் ஏக்லவ்யா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அப்படின்னா, இது ஒரு 1997-98 அரவுண்ட் திஸ் டைம் வந்து மிடில் அண்ட் ஹை ஸ்கூல் ஹை லெவல் எஜுகேஷன் வந்து கிளாஸ் 6th கிளாஸ் 11 வரையும் எல்லாருக்கும் 12 வரையும் எல்லா STs ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் PVTGs நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அவங்களுக்கும் வந்து போய் சேரணும். ஹை அண்ட் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் கோர்சஸ் வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட பட்ஜெட் 2018-19 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது 2022க்குள்ளே என்ன பண்ணியிருக்கணும், 50% ST பாப்புலேஷன் அண்ட் அட்லீஸ்ட் 20,000 ட்ரைபல் பர்சன் வில் ஹாவ் ஏகலவ்ய மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் அப்படின்ற டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அச்சீவ் பண்ணமா இல்லையான்றதெல்லாம் வி ஹாவ் டு சி லேட்டர் ஆன். ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு கிராண்ட்ஸ் கொடுத்து ஆர்டிக்கல் 275 ஆஃப் கிளாஸ் 1 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி இந்த ஏக்லவ்ய மாடல் ஸ்கூலை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்னதுன்னா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு ஈக்குவல் சீட்ஸ் இருக்கணும். இந்த ஸ்கூல்ஸில் எஜுகேஷன் வந்து என்டையர்லி ஃப்ரீயாக இருக்கணும். மேக்ஸிமம் 60 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கணும் அந்த கிளாஸில். ஒரு கிளாஸில் வந்து 60 ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம். ஒருவேளை இந்த 60 வந்து அதாவது கிளாஸ் 1 அப்படின்னு
கிளாஸ் 2 அந்த மாதிரி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி. அதில் வந்து 2 செக்ஷனாக வந்து தே கேன் ஹேவ் 30 ஸ்டூடெண்ட்ஸாக. மொத்தமாக அந்த ஏக்லவ்ய மாடல் ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்தே வந்து 480 தான் இருக்கணும். அந்தளவுக்கு ஸ்மாலாக தான் தே ஹாவ் டு மெயின்டைன். தென் ஆல் ஹையர் எஜுகேஷன் லெவலில் வந்து கிளாஸ் 11 and 12 ரெண்டுலேயுமே வந்து 3 செக்ஷன்ஸ் இருக்கணும். சயின்ஸு, காமர்ஸு, ஹியூமனிட்டிஸ், இது 3 வந்து குரூப்ஸ் பிரிச்சுருந்துருக்கணும். மேக்ஸிமம் சாங்ஷன் வந்து ஸ்ட்ரென்த் வந்து 30 தான். தென் 10% ஆஃப் த சீட்ஸ் வந்து நான்-ST ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அந்த டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 480 இருக்கு இல்லையா, இதில் 48 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருவேளை 480 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்கூல் கெப்பாசிட்டி அப்படின்னா அதில் 48 ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பி நான்-ST ஸ்டூடெண்ட்ஸ். பட் அதை விட கூட இருக்கக்கூடாது. அண்ட் தீஸ் ஏக்லவ்ய மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸுமே வந்து மோஸ்ட்லி ப்ரியாரிட்டி சில்ட்ரனுக்கு தான் கொடுக்கணும். அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து தே ஹாவ் டு டேக் கேர், பேரண்ட்ஸோட கம்யூனிகேஷனில் இருக்கணும். அந்த there is a provision for reservation of 20% seats for sports quota. So sports students-ஐயும் வந்து they have to take in. Land வந்து 15 acres தான் இருக்கணும் in case of residential school. So அந்த 15 acres-மே வந்து they have to, it is a minimum land. அது வந்து எவ்வளோ வேணாலும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். தென் இதில் வந்து நிறைய ரீவேம்ப் பண்ணியும் வந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. தேட் அந்த கெப்பாசிட்டி வந்து 480 ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து புதுசாக வந்த ரீவேம்ப் திங். இதிலேயே வந்து ஏக்லவ்ய மாடல் டே போர்டிங் ஸ்கூல் அப்படின்னு EMDBS அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து சப் டிஸ்ட்ரிக்ஸில் 90% ஆர் மோர் தென் 90%, மினிமம் 90% வந்து ST பாப்புலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கணும். ஆர் 20,000 மோர் ட்ரைபல் பர்சன் should be there. 15 acres வந்து அந்த EMRS மினிமம் இருக்கிறது, இதெல்லாமே வந்து அப்டேட்டட் ஒன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் கிராண்டாக 20 crore வந்து பெர் ஸ்கூலுக்கு வில் பி அலோகேட்டட். அடிஷ்னலாக 20% வந்து ஒருவேளை நார்த் ஈஸ்டர்ன் ஹில்லி ரீஜன் அந்த மாதிரியான ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் ஸ்டேட்டாக இருந்தாலும் பிளேஸாக இருந்தாலும் they will give additional 20%. ஸோ இது ஒன்று. தென் ரெக்கரிங் கிராண்ட்ஸும் வந்து அவைலபிள். 1.09 lakh வந்து பெர் ஸ்டூடெண்ட் பெர் இயருக்கு வந்து கொடுப்பாங்க. EMRS நம்ம ஏக்லவ்ய மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ்னால். தென் டே போர்டிங் ஸ்கூல்னால் அதுக்கு வேறு, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நேஷ்னல் எஜுகேஷன் சொசைட்டி ஃபார் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டானமஸ் சொசைட்டி நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ்க்கு கீழே இருக்கும். ஸோ அதுலேயுமே வந்து தே ஹாவ் டு மெயின்டைன், எஸ்டாப்ளிஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ஸ்லேயுமே வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் அவங்க சொல்லியிருக்கிறது. அண்ட் இந்த ஸ்கூல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அட்மின் காஸ்ட் வந்து 2% இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த ஸ்கீம் மேலே இருக்கிற சர்டன் திங்ஸ். ஸோ மோஸ்ட்லி இதுதான். காஸ்ட் அப்டேட் வந்து ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி 37.80 crore வந்து பிளெயின் ஏரியா. ஒருவேளை ஹில்லி ஏரியா அப்படின்னா 48 crore வந்து கொடுப்பாங்க. அந்த ஹில்லி ஏரியான்ற ஸ்பெஷல் ஏரியாஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா ஹில்லி ஏரியாஸ், நார்த் ஈஸ்ட் அண்ட் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அஃபெக்டட் ஏரியாஸ்க்கு வந்து 48 crores வரையும் கொடுப்பாங்க. இதில் கேபிட்டல் காஸ்ட் தான் இது. கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து எவ்வளோனா அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 crore, அடிஷ்னலாக வந்து 20% வந்து ஃபார் த ஸ்பெஷல் ஸ்டேட்ஸ். ஸோ தேட்ஸ் இட். இதுதான் வந்து அந்த ஏக்லவ்ய மாடல் ரெசிடென்ஸ் ஸ்கூல்ஸோட மோஸ்ட் ஆஃப் த டேட்டா. ஸோ இந்த வருஷம் பட்ஜெட்டில் எதுவும் அலோகேட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி நம்ம பட்ஜெட் PDF எல்லாத்தையும் பற்றி பார்த்துட்டேன். there is no such mention, but if you find it, do comment in the comment section below. ஸோ ஆதி மஹோத்சவ் வந்து ப்ரமோட் இந்தியாவோட ட்ரைபல் கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் ட்ரெடிஷன் நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் வந்து ரெடி பண்ணுறது தான். தென் ட்ரைபல் டெவலப்மெண்ட் பட்ஜெட், இந்த பட்ஜெட்டில் வந்து ட்ரைபல் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் இவ்வளோ கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. தேர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் மென்ஷன் ஆஃப் ஸ்கீம். அதனால தான் நான் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஸ்கீமுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு நான் வந்து கேட்குறேன். PM ஸ்ரீ ஸ்கூல் கூட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க 7,500 crore. ஸோ அது கூட இருக்குது. பட் ஸ்கூல்ஸ் ரிலேட்டடாக ஐ டென்ட் ஃபைண்ட் எனிதிங். ஸோ இஃப் யூ ஃபைண்ட் சம்திங், டூ கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ.
வெல்ஃபேர் பட்ஜெட் ஃபார் ட்ரைபல் பீப்புளுக்கு 15,000 crore ஒதுக்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. 30 நியூ மெடிக்கல் காலேஜஸ் ட்ரைபல் டாமினேட்டட் ரீஜன்ஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். நேஷ்னல் மிஷன் ஆன் ட்ரைபல் ஹெல்த் இஸ் ஃபார் சிக்கிள் செல் அனிமியாவை வந்து 2047 ஃபுல்லாகவே எலிமினேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டோட வி ஆர் ரன்னிங். ஸோ இவ்வளோ ஏகலவ்ய மாடல் ஸ்கூல்ஸ் வந்து இருக்குது. அண்ட் அதில் 1.25 lakh ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடிங். ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து பாரத் டெக்ஸ்ட் 2025. ஸோ இதில் வாட் இஸ் த ப்ரைமரி அப்ஜெக்டிவ் அப்படின்னா, இட் இஸ் அ டெக்ஸ்டைல் ரிலேட்டடான ஒரு மஹோத்சவ் ஆர் எக்ஸிபிஷன்னு வச்சுக்கலாம். இந்தியாவோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அண்ட் அதனுடைய குளோபல் கொலாபரேஷன் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். 14th to 17th வந்து நடந்துச்சு. பாரத் மண்டபம் நியூ டெல்லி அண்ட் இந்தியா எக்ஸ்போ சென்டர் மார்ட் கிரேட்டர் நோய்டா, 2 இடத்துலையும் இந்தியாவோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பற்றியும் குளோபல் கொலாபரேஷன்ஸ் பற்றியும் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் விசிட்டர்ஸ் எவ்வளோ எக்ஸிபிஷன்ஸ் இருந்துச்சு, ஃபோக்கஸ் எது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிலாம் இருக்குது. ஸோ தட்ஸ் இட். தென் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி டீரெகுலேஷன் கமிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ ஆஃப்டர் ட்ரம்ப் திஸ் இஸ் ஸோ காமன். அந்த டீரெகுலேஷன்னா என்னென்னா, மோஸ்ட்லி இது வாட் டீரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து அவங்களோட கண்ட்ரோலை கம்மி பண்ணுறது ஓவர். இப்போது ஒரு பிஸ்னஸ் வந்து நான் பெங்களூரில் நேற்று பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு கூகுள் அனந்தா ஒன்று கட்டுறாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க நேற்று. நோ வி டிட்ன்ட் see it. அனந்தான்னு ஒன்று கட்டுறாங்க இல்லையா. ஸோ அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, அந்த லேண்ட் அக்விசிஷனுக்கு, இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்காக போய் அலையாமல் தட் கவர்னன்ஸ் எல்லாமே வந்து கம்மியாகி தேர் வில் பி அ போர்ட்டல் ஆர் சம்திங். ஸோ அந்த டீரெகுலேஷன் அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணுறது, ஒரு மினிஸ்ட்ரியாக போகாமல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் ஓவர் தீஸ் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்ரேஷனில் ரெடியூஸ் பண்ணுறது தான், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறது, எஃபிஷியன்சியை அதிகப்படுத்துறது தான் டீரெகுலேஷன் சொல்லுவோம். ஸோ ஜன் விஸ்வாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் ஆல்ரெடி இருக்குது. திஸ் இனிஷியேட்டிவ் இஸ் மெயின்லி எய்ம்டு டு அவுடேட்டட் லாஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெகுலேட்டரி கம்ப்ளையன்ஸ் ரிலேட்டட் டு பிஸ்னஸ் எல்லாத்தையுமே வந்து அதிகப்படுத்துறதுக்காக. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி லைசன்சிங் வாங்கணும் அப்படின்னு வந்தாங்கன்னா, கம்பெனிஸ் ஆக்ட் படி they are doing so now, அதுக்கு நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கம்மி பண்ணாங்க. திரும்ப டீரெகுலேஷன் கமிஷனை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் டு எலிமினேட் த அவுடேட்டட் ரெகுலேஷன் அண்ட் ரெடியூஸ் பியூரோக்ராட்டிக் ஹர்டில்ஸ் இன் கவர்னன்ஸ். ஸோ திஸ் இஸ் ஜன் விஸ்வாஸ் 2.0. அவ்வளோதான், நம்மளுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. ஸ்வமித்வா யோஜனா மூலயமா லீகல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை வந்து வில்லேஜஸ்க்கு கொடுத்ததுனால 100 lakh crore worth ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து அன்லாக் ஆகிருக்கு, அசட்டாக மாறி இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி தே கான் டூ எனிதிங் வித் தேட். ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டி கார்டு இருக்குன்ற போது அதை வச்சு லோன் வாங்கலாம், ஆர் அதை ஏதாவது ஃபர்தர் யூசஸ்க்கு தே கேன் டூ இல்லையா. அதனால் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து 1.25 lakh crore இன் 9 months ஆஃப் திஸ் ஃபினான்ஷியல் இயர் மட்டுமே வந்து ஃபினான்ஷியல் செக்டர் ரிஃபார்ம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு. 32 lakh crore வந்து முத்ரா யோஜனாக்கு மூலயமா ஸ்மால் பிஸ்னஸஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. தென் பாரதிய நியாய சன்ஹிதா பேர் மாற்றிட்டாங்க இல்லையா. ஸோ இந்த இஃப் யூ கொஞ்சம் நாளாக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா யூ மைட் நோ வாட் திஸ் இஸ். ஸோ இதோட ஓல்டு இங்கிலீஷ் நேம் என்ன அப்படின்றது டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன் பிலோ. ஸோ தேட்ஸ் இட். Global Tourism Resilience Day is observed on February 14. Jacob கிப்ளிமோ ஹாஃப் மேரத்தான் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து பண்ணியிருக்காரு. கேம்பகோலா வில் பி த ப்ரெசன்டர் ஸ்பான்சர் ஆஃப் IPL 2025. பெங்காலி வோக்கலிஸ்ட் அண்ட் கம்போசர் பிரட்டுல் முகோபாத்யா passed away. ஸ்ரீ கிருஷ்ணவேணி who is the veteran Telugu actor and NTR மாதிரியான பெரிய பெரிய லெஜண்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் passed away. ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து கர்நாடகா இன் குளோபல் லோக்கல் கவர்னன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 2024. ஆக்சிஸ் பேங்க் அசோகா யூனிவர்சிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 4 yearsக்கு 104 crore. செபி வந்து ஆர்பிடி போர்ட்டல் வந்து டெடிக்கேட்டடாக இந்த ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷனுக்காகவே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிரா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இஸ் ஓப்பனிங் இட்ஸ் பிரான்ச் இன் கிஃப்ட் சிட்டி. ஆர்பிஐ அப்ரூவல் கிடச்சிருச்சு. ஃபிட்ச் ரேட்டிங் வந்து அந்த ரெப்போ கட் பண்ணதுனால நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து கம்மியாகும் இன் அப்கமிங் ஃபினான்ஷியல் இயர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் அண்ட் டிஸ்னி ஹாட்ஸ்டார் மர்ஜ்ட், அதாவது ஜியோ சினிமா அண்ட் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் மர்ஜ்ட். ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏஸ் அவார்ட்ஸ் 2025 வந்து
வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் யாருக்கு எவ்வளோ என்னென்ன அவார்டுன்றதை பார்த்துக்கோங்க. இந்தியா அண்ட் ஃபிலிப்பைன்ஸ் $200 million worth டீல் வந்து ஆகாஷ் மிசைல் சிஸ்டம்காக சைன் பண்ணியிருக்காங்க. பிரேசில் வில் ஹோஸ்ட் த 17th BRICS சமிட் இன் ரியோ டி ஜெனிரியோ ஃப்ரம் 6th to 7th in July. மெட்டா வந்து அவங்களோட ப்ராஜெக்ட் வாட்டர் வர்த் 50,000 கிலோமீட்டர் அண்டர் சி கேபிள் வந்து கனெக்டிவிட்டிக்காக போட போகிறதா சொல்லியிருக்காங்க. யுனெஸ்கோ இமேஜின் அ வேர்ல்டு வித் மோர் விமென் இன் சயின்ஸ் என்ற கேம்பெயின் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிரசிடென்ட் திரௌபதி முர்மு ஆதி மகோத்சவை லான்ச் பண்ணியிருக்காங்க. பாரத் டெக்ஸ் 2025ன்ற ஒரு எக்ஸிபிஷனும் நடந்திருக்கு. டீரெகுலேஷன் கமிஷனை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் அகேன். ஸோ தேட்ஸ் இட் ஃபார் டுடே. நேற்று வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், தட் இஎஸ்ஐசி அண்ட் பிஎஃப்ஆர்டிஏக்கான டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தேன். பிஎஃப்ஆர்டிஏ. ஸோ திஸ் வாஸ் அ கொஸ்டின் ஆஸ்க்ட் டு மீ இன் ஒன் ஆஃப் த இன்டர்வியூஸ். ஸோ என்கிட்ட கேட்கும்போது இன்னமும் அதுக்கப்புறம் ஓகே இது தெரியலனா இபிஎஃப்ஓக்கும் பிஎஃப்ஆர்டிஏக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு தெரியுமான்னு கேட்டாங்க. ஸோ ஐ ஆன்சர் தட். பட் அந்த டைமில் டக்குன்னு இஎஸ்ஐசி என்னென்னு தெரியல. ஆக்சுவலி இட் இஸ் அன் இன்சூரன்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள். லைக் எம்ப்ளாயி ஸ்டேட்ஸ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். ஸோ மெடிக்கல் கேர் டு எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குறது தான். ஸோ அதுக்கப்புறம் மேட்டர்னிட்டி லீவ் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் யார் கொடுப்பா? ஸோ சப்போஸ் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் ப்ரைவேட் செக்டார்னா இஎஸ்ஐசியில் தான் தட் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் பண்ணி தே வில் கிவ் யூ த காம்பன்சேஷன் அப்படின்னு ஒன் ஆஃப் த பேனல் மெம்பர் செட். ஸோ அதுக்கப்புறம் தான் ஐ கேம் அண்ட் ரிவைஸ்ட். ஸோ அதனால தான் ஐ ஆஸ்க்ட் தட் கொஸ்டின் டு யூ. ஒரு 10 எம்ப்ளாயிக்கு மேலே ஒரு கம்பெனியில் இருந்தாங்க அப்படின்னாலே தே கேன் ஹாவ் தேர் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் இஎஸ்ஐசி. ஒருவேளை உங்களுக்கு சிக்னஸ் மேட்டர்னிட்டி லீவ் எடுக்கிறீங்க, ஏதாவது ஒரு இன்ஜுரினால நீங்கள் தான் பிரெட் வின்னர் ஆஃப் யுவர் ஃபேமிலி, யூ கான்ட் ஏர்ன் த வேஜ். பட் அந்த டைமில் உங்களோட ரெக்கவரி டைமில் யூ வாண்ட் த வேஜ் ஃபார் ரன்னிங் ஆஃப் யுவர் ஃபேமிலி அப்படின்னா யூ கேன் அவைல் தஸ் இஎஸ்ஐசி. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்ஸ் இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலயமா கொண்டு வந்தது தான் இந்த இஎஸ்ஐசி. தென் வாட் இஸ் பிஎஃப்ஆர்டிஏ? பிஎஃப்ஆர்டிஏனா நம்மளோட பென்ஷன் ஸ்கீம் இருக்கு இல்லையா, நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், அதை ரெகுலேட் பண்ணுறது தான். இட் இஸ் அ ரெகுலேட்டரி பாடி. ஐஆர்டிஏ இஸ் அ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர். ஸோ பென்ஷன் ஃபண்டை ரெகுலேட் பண்ணுறது பிஎஃப்ஆர்டிஏ. ஸோ இதுக்கப்புறம் இபிஎஃப்ஓவுக்கும் இதுக்கும் என்னென்னா, இபிஎஃப்ஓ இஸ் அ ப்ராவிடென்ட் ஃபண்ட். ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கும் பென்ஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, ப்ராவிடென்ட் ஃபண்டு வந்து ஒரு லம்சம் நம்மளுக்கு வந்து சேவிங்ஸாக கொடுத்துருவாங்க ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். ஒரு லம்சம் அமௌண்ட் இஃப் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் யாராவது ஆர் யூ நோ சம் பீப்புள் ஹூ ஜாயின்ட் இன் கவர்மெண்ட் ஜாப் பிஃபோர் 2003 அப்படின்னா தே வில் கெட் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். ஆர் இப்போயுமே யூ கேன் கெட். ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயினா ஆல் வில் கெட் தட் பிஎஃப் அமௌண்ட். பென்ஷன் வந்து 2003க்கு முன்னாடி இஃப் யூ ஜாயின்ட் இன் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா மட்டும்தான் யூ கேன் கெட், விச் இஸ் அன் இன்கம். பென்ஷன் இஸ் அன் இன்கம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட், பட் பிஎஃப் இஸ் அ savings amount which you will get after your retirement. So that's the difference. So that's it for today. I hope நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.